இயக்கம் காலையில் வந்து நிறையா இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பெரியவர்கள்லாம் பேசுனாங்க. நம்ம அதெல்லாம் கவனமாக கேட்டுருப்போம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அவங்க சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அது எப்படி சரியாக நாம் அதை செய்வது என்பதை பற்றி நமக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்னு நம்ம வந்து விவாதிக்க தான் அந்த அமர்வு கூடியிருக்கு. இப்போ எங்கள் தொட்டிநாயக்கர் சமுதாயம் சார்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் 3லேயே இருக்கோம். பிசியில் ஒரு சில ஏரியாவில் பிசியில் இருக்கிறோம், ஒரு சில ஏரியாவில் எம்பிசியில் இருக்காங்க, ஒரு சில ஏரியாவில் தான் டிஎன்சி அல்லது டிஎன்டியில் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி அவை சரி பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து தொட்டிநாயக்கர் சமுதாயத்தில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அதை வந்து கிராமத்தில் வந்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தொட்டிநாயக்கத்தில் வந்து கம்பளம், ராஜகம்பளம், கொல்லவார், செல்லவார், துளுவார், தோக்கலவார் இப்படி நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு ஆணிவே தொட்டிநாயக்கர் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அவங்க கிராமத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்னன்னா நான் கொல்லவாரும்பான், அதுவும் இன்னும் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தா நான் எர்ற கொல்லம்பான். இது மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்திருக்கக்கூடிய இந்த சமூக தலைவர்கள் இந்த மாதிரி சிக்கல்களை எப்படி நம்ம வந்து அணுகுவது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி மத்திய அரசில் வந்து பட்டியலில் நம்ம தொட்டிநாயக்கர் சமூகம் எந்த வரிசையில் வருது, அது எந்த மாதிரி சொல்லி தொட்டிநாயக்கரா சில அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தமிழில் வரும்போது ஒரு சில ஏரியாவில் வந்து நாயக்கன் பதிலாக நாய்க்கன் போடுறான். இதெல்லாம் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எல்லாரும் தொட்டிநாயக்கர் அப்படின்னா பொதுவாக இதைத்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் நமக்குள்ள தெளிவுபடுத்தி கொண்டு அதை நம் சமுதாய மக்களிடையே கொண்டு சேர்த்து நமது சமூக மக்களுடைய உண்மையான எண்ணிக்கையை நாம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இதே போல அனைத்து சமூகங்களும் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நின்று விடைபெறுகிறேன். எனக்கு கொஞ்சம் நாமக்கல்லில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால ஐயா கிட்ட முதலே நான் வந்து வேண்டிக்கிட்டேன். அதனால் முன்னாடி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண கேட்டுக்கிட்டேன். இன்னும் எங்கள் சமுதாயத்தில் வந்து சார் 3 பேர் இருக்காங்க சார். ராமகிருஷ்ணன் சார் வந்து பேசுங்க, அடுத்து நாகராஜ் சார் இருக்காங்க. அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது 2001ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். அப்பொழுது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என்று ஒரு அறிக்கை வெளிவந்தது. அப்பொழுது அனைத்து ஜாதி சங்கங்களும் பத்திரிகைகளில் ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். குறிப்பாக அந்த வன்னியருடைய உட்பிரிவுகள் இதெல்லாம் சேர்ந்தவங்க வன்னியர்னு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்பொழுது விடுதலை களம் 2001 இல்லைன்னா 2 என்று நினைக்கின்றேன், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களிலே பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தோம். தினத்தந்தியில் தொட்டிநாயக்கர் உட்பிரிவு எழகொல்லா, கொல்லவார், செல்லவார், தோக்கலவார், தொழுவார் நாயக்கர், ராஜகம்பலம் இந்த உட்பிரிவுகளை செய்யுள்ள ஜாதி சான்றிதழ் பெற்றவர்கள் தொட்டிநாயக்கர் என்று பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அன்றைக்கு வந்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தோம். இப்போ இது என்னென்னா, முதல் கட்டமாக தொட்டிநாயக்கர் சமுதாயத்திற்குள்ள இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் அமைப்பினுடைய நிர்வாகிகளையும் வைத்து முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். அந்த கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த கிராமங்கள் உள்ளன என்கிற அந்த பட்டியலை வைத்து அந்த கிராமங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இப்படி தான் சொல்லணுங்கிற அந்த கருத்தை முன்மொழிய வேண்டும். அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். அதிலேயே சின்ன நம்ம இந்த கூட்டத்தில் பேசுவதோட நம்ம தொட்டிநாயக்கர் சமூகத்தினுடைய கூட்டத்தில் நாம் பேசிக்கொள்ளலாம். ஏன்னா இது எல்லாரும் இருக்கிற இடத்துல பேசுவது சரியல்ல. ஏன்னா உட்பிரிவுகளில் இருக்கிற ஒரு பிரிவையே நம்மாட்கள்
இந்த பிரிவில் இருக்கிற இன்னொரு பிரிவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எப்படி தொட்டி நாய்க்கிறன்னு போடலாங்கிறாங்க. ஒருத்தர் எப்படி நீ ராஜகம்பளன் போடலான்னு ஒரு பிரிவை மற்ற பிரிவுக்காரர்கள் ஒரு சில மாவட்டங்களில் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம் அங்கே தனியாக பேசிக்கலாம். இந்த இடத்துல அது பேச வேண்டியதில்லை. அனைவரும் இப்போ கரூருக்கு இந்த பக்கம் தொட்டி நாய்க்கர், இந்த பக்கம் ராஜகம்பளங்கிற அந்த இப்போ ஜாதி சான்றிதழ் பெறுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமே டிஎன்டி டிஎன்சி என்கிற அந்த பெயரில் ஜாதி சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் எம்பிசி என்று மட்டுமே தொட்டி நாய்க்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் ஜாதி சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முதல் கட்டமாக நமக்கான இந்த விடுதலை கழகம், பண்பாட்டுக் கழகம், தொட்டி நாய்க்கர் அறக்கட்டளை, சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த ராஜகம்பல செல்லவார் சங்கம், இன்னும் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பேசி ஒரு குழுவாக சேர்ந்து இந்த பணியினை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.